அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 38வது இந்திய சர்வதேச தோற்பொருட்கள் கண்காட்சி சென்னை வர்த்தக மையத்தில் பிப்ரவரி 1 முதல் 3ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனை இந்திய வர்த்தக வளர்ச்சி மேம்பாட்டுக் கழகமும் இந்திய தோற்பொருட்கள் ஏற்றுமதி கழகமும் இணைந்து நடத்துகிறது. இந்த கண்காட்சியில் அடிப்படை பொருட்களிலிருந்து ரசாயன பொருட்கள், தோல் பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் அனைத்தும் கண்காட்சிப்படுத்தப்பட உள்ளன. இந்த தொழில் மிகவும் வளர்ந்து வரும் ஒரு தொழிலாகும். அதாவது உலக அளவில் எடுத்துக்கொண்டால் சீனா முதலிடத்தில் உற்பத்தியில் உள்ளது. அதற்கடுத்து சீனாவிற்கு அடுத்து 2வது இடத்தில் இந்தியா மாபெரும் அளவில் உற்பத்தியில் உள்ளது. இந்த தொழிலுக்கு ஏன் இவ்வளவு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் என்றால் இது அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது. ஒன்று. 2வது அந்நிய செலவாணி கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 6 பில்லியன் அமெரிக்க டாலர், ஒரு 50,000 கோடி சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்நிய செலாவணி ஈட்டுக்கிறது. அது இல்லாமல் இந்தியா முழுவதும் ஒரு 44 லட்சம் பேர் இந்த தொழிலில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த தொழிலுக்கு ஊக்கப்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. மத்திய அரசுடைய கடந்த 5 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா, அதாவது 2021லேருந்து 2026 வரைக்கும் 1700 கோடி இந்த தொழில்துறைக்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அது இல்லாமல் புதிய திட்டங்களை தீட்டிட்டு இருக்காங்க. அதுபோல் மாநில அரசுகள் எடுத்துட்டிங்கன்னா பல்வேறு மாநில அரசுகள், தமிழக அரசு, தமிழ்நாடு அரசு, மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, டெல்லி, மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்களில் இந்த தொழிலை ரொம்ப ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த தொழில் என்னென்னா அடிப்படையில் ஒரு பெரிய தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு தொழில் கிடையாது. ஒரு சிறிய பயிற்சி மூலிமா அனைவருக்கும் ஒரு பயிற்சியை கொடுத்து ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ள ஒரு பெரிய பயிற்சியை கொடுத்து அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும். அதனால் பின்தங்கிய பகுதியில் முன்னேற்றுவதற்கு, பின்தங்கிய பகுதியில் ஒரு மாபெரும் சமூக பொருளாதார மாற்றத்தை கொண்டு வரணும்னா அடிப்படையில் காலனி தோல் பொருட்கள் உற்பத்தி தொழில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது ஜவுளித்துறைக்கு அடுத்து அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு தொழில் இதுதான் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய இலக்கின்படி இது வரைக்கும் ஒரு 23.69 பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது இது வரைக்கும் தொழிலில். 2030 ஒரு 47 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் உற்பத்தியை எட்டணும்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம். இதில் என்னென்னா இப்பொழுதைக்கே ஒரு 5 பில்லியன் ஏற்றுமதி இருக்குது. இது 2.5 மடங்கு அதிகரித்து ஒரு 13 to 14 பில்லியன் அமெரிக்க டாலர் 2030 ஏற்றுமதி பண்ணணும். அது மாதிரி உள்நாட்டு உற்பத்தி ஒரு 19 பில்லியன் இருக்குது. அந்த 19 பில்லியன் 2 மடங்கு ஆகும், 34 பில்லியன் ஆகும். அப்படி ஆகிறப்ப 47 பில்லியன் இந்த உற்பத்தி, இந்த துறையுடைய உற்பத்தி 49 பில்லியனாக 2030 இருக்கும். அதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. மற்ற துறைகளை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆண்களுக்கு தான் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இந்த துறையில் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 80% இந்த துறையில் காலனி தொழிற்பொருட்கள் உற்பத்தியில் 80% பெண்கள், அகில இந்திய அளவில் 40%. அது மாதிரி அடுத்த வர 25 லட்சம் பேரையும் மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாமே 60% மேலே பெண்களை ஊக்கப்படுத்த, பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தா அதுக்கு கூடுதலாக 1% ஊக்கத்தொகை தராங்க. இந்த மாதிரி இந்த தொழிலை ஊக்கப்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து முயற்சி செய்கின்றன. இந்த தொழிலுடைய உற்பத்தி பெரிய அளவில் பெருகுது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சீனா விட்டு இந்த தொழில் வெளியேறிட்டு இருக்குது. ஆனால் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு போகாமல் இந்தியாவை நோக்கி இந்த தொழில்கள் வருகின்றன. அதன் மூலம் இந்த தொழில் ஒரு மாபெரும் சமூக பொருளாதார மாற்றத்தை இந்திய அளவில் கொண்டு வருவதற்கான நிறைந்த வாய்ப்புகள் உள்ளது. அதனை காட்சிப்படுத்தும் வகையிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நாளை மறுநாள் நடைபெற உள்ளன. அத்துடன் வடிவமைப்பாளர் கண்காட்சி பற்றி பேசினாங்க. வடிவமைப்பாளர் கண்காட்சி கடந்த 8 வருடமாக நடந்துட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா போன வருடம் குறைஞ்சது ஒரு 434 லட்சத்துக்கு ஒரு பெரிய தொழில் நடந்திருக்கு. அது இல்லாமல் ஒரு 60 கூட்டு அரங்குகள் நடந்திருக்கு. இது தொடர்ந்து ஒரு சிறந்த அனைவருக்குமான ஆராய்ச்சியாளர்கள், உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள் அனைவருக்குமான ஒரு சிறந்த ஒரு கண்காட்சி. இதில் அனைவரும் பங்கேற்றுக்கிட்டு இந்த தொழிலை மேலும் ஊக்கப்படுத்தி சிறந்த அளவில் கொண்டுட்டு போகணும். இந்த கூட்டு அரங்கிற்கு வருகை புரிந்து உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்வி பதிவு நம்ம தொடரலாம். With the business clientele, it's a B2B fair, and every year we are going higher and higher, and that is where we continue. Now, a word about the organization where we all belong to. Mr. Vivekanand Vivek is here on the stage. Mr. Bridlal, our GM Architecture, is right here from ITPO. Mr.
Rajkumar Thakur, our GM Finance, and my other colleagues here. So we from India Trade Promotion Organization, the basic mandate of the organization where we belong to is to reduce the CAD. Now CAD is the current account deficit that only reduces when you increase your exports and decrease your imports. So CAD positive is not a positive sign. CAD negative is a good sign. So when I was in my class 10th, the CAD of this country was about 6.5%. When I went to college, it was about 5%. When I got commissioned about 20 years back, it had reduced to 3%. And today, as we speak, it is sub 1%. But unfortunately, it is towards the positive side, which is a negative sign. So we are importing more, exporting less. But yes, if in these many years, and this is the rising Indian decade. OSD ITPO, Lieutenant Colonel Harsh Cordelia, sir. Press, media, distinguished guests, ladies and gentlemen, good morning to all. I'm going to give you a little brief about the 30th edition of India International Leather Fair. This is being organized from February 1st to 3rd, 2025. The fair will be inaugurated tomorrow at 10:30 at Chennai Trade Center. The fair opens at 10 a.m. and closes at 6 p.m. in the evening. As Sir said, Lieutenant Colonel Cordelia, sir, that will increase it to 20% next edition. Well, gentlemen, let me tell you, this year we have already increased 20% more than what it was last year. It was expected last year, it was said that we'll increase it to 15%, but this year we have increased to 20%. So wonderful. If we are promising you 20%, we'll try to make it more next year. So this year the total net area is about 11,473 square meter. The gross area turns out to be approximately 22,000 square meters. Of course, the fair is being organized by ITPO and CLE. There are other partners who are associating with us. And with regard to participants, there are 392 exhibitors participating, including 61 overseas participants. I repeat, 392 exhibitors out of 61 overseas participants from 19 countries. And I'll give you the names of the countries so that you can take it down. Brazil, China, Dubai, Ethiopia, France, Germany, Hong Kong, Indonesia, Italy, Mexico, Poland, Saudi Arabia, Spain, Sri Lanka, Taiwan, the Netherlands, Turkey, and the United Kingdom.